எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் கோயிலில் செய்கிற புளியோதரை எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கோயிலில் செய்கிற புளியோதரை அப்படின்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல, அவ்வளோ யம்மியாக இருக்கும். அதே வீட்டில் செஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல, பயங்கர ஈஸியாக செய்ய முடியுங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பொடி அரைச்சிக்க போகிறேன். இது சாதத்தில் கலக்கிற பொடி. இந்த பொடிக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஃபுல்லாகவே வறுத்தோம் அப்படின்னா தீஞ்சிரும். கொஞ்சம் வறுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அதே சூட்டில் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு நல்லா மொறுன்னு ஆகிடும். இது தீயாமல் ஈஸியாக ஆகிடும். இப்போ நல்லா ஆயிடுச்சு. இதை நான் நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ புளிக்கரைசல் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். எண்ணெய் நிறைய போட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய தேவைப்படும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய், பெருங்காயம், இது ஆயிட்டப்புறம் நிலக்கடலை. இதுவும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலில் உப்பு, சில்லி பவுடர், வெல்லம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காகிற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணோம். இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நல்லா திக்காயிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா திக்காயிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்ல சுடு சாதத்தை ஒரு தட்டில் நான் போடுறேன். தட்டில் போட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை தூவி விட்றேன். அது ஒரு 2 டீஸ்பூன் அப்படி தூவி விட்ருங்க. இது எல்லாத்தையும் இந்த சுடு சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல சுடு சாதத்தில் இதை போடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், புளிக்கரைசலும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாகவே எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்டோர் பண்ண போகிறதுல அப்படியே செய்ய போகிறீங்கன்னா அவ்வளோவா தேவையில்லை எண்ணெய். இப்போ நான் இந்த கலந்த சாதத்தில் இந்த புளிக்கரைசல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அது ஊறி நல்லா இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க, கோயில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மசால் வடை சூப்பராக இருக்கும். அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாரில் பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.